Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வெனிலா கப்கேக் தான் பார்க்க போறோம். வெனிலா கப்கேக் வித் ரெயின்போ ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன். மைதா கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதே கூடவே 1/4 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 80 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அகெயின் மீதி இருக்கிற சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போது ஒரு 40 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி அதை மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கப் கேக் லைனர்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் மாவை போர் பண்ணிடுங்க. அப்படியே அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போகிறதுக்காண்டி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு அவனில் ஒரு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெனிலா கப் கேக் ரெடி. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விப்ட் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப்ட் க்ரீம் எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே பவுலில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நிறைய பவுலில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் நிறைய ப்ளஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செப்ரேட்டாக பவுல் எடுத்து அதில் வந்து விப்ட் க்ரீம் வச்சுட்டு அது கூட வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ எல்லா கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கிளிங் ரேப் போட்டுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ண கலர்ஸ்லேருந்து விப் க்ரீம் எடுத்து இப்படி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளிங் ரேப்பை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. நல்லா இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பைப்பிங் பேக்குள்ளாடி நாசில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கார்னர்ஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ராஸ்ட் பண்ண ரெடி. இப்போ கேக்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்வர்ல் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஸ்வெல் பண்ணிங்கன்னா பார்த்தா அப்படியே நமக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். சூப்பரான எம்மியான டெலிஷியஸான வெனிலா கப் கேக் ரெடி. அது மேலே நம்ம ரெயின்போ ஃப்ராஸ்டிங்கும் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். குட்டீஸுங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா கப் கேக் ப்ளஸ் ரெயின்போ ஃப்ராஸ்டிங். இது அவன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு குக்கரில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். குக்கரில் எப்படி பேக் பண்ணுறோங்கிற லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.